வரம் தாங்கப்பா, நான் விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேல் போல ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, நான் விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வருகையின் காலம் மிக சமீபமாக இருக்கிறது. அதற்கான காலக்குறைகள் தெரிந்து கொண்டே இருக்கிறது. மனிதனை மனிதன் கொன்று குவிப்பதும், மனிதாபிமானம் அற்ற சூழ்நிலையும், ஆராதிக்க வேண்டிய இடங்களிலே ஆராதனைகளின் அர்த்தம் குறைந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கும் பொழுது அதிசீக்கிரத்திலே ஆண்டவர் வரப்போகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. எபேசியர் 5:14 சொல்லப்பட்டது போல, தூங்குகிற நான் விழித்தெழ வேண்டும், அது மரித்தோரை விட்டு விழித்தெழ வேண்டும், அப்பொழுது ஆண்டவருடைய பிரகாசம் நம்மை ஆட்கொள்ளும் என்பதை அழகாய் சொல்லுகிறார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:4 வாசிக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த மனம் திரும்புதலின் அனுபவத்தையும் இரட்சிப்பின் வல்லமையும் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் ஈவாய் கொடுத்த ஹெவன்லி கிளாத்தை அணிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. போர்வை என்பது ஹெவன்லி கிளாத்து. இதை போர்த்தி கொண்டு இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் பாடுகள் வரத்தான் செய்யும், இழப்புகள் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இந்த பூமியின் வாழ்க்கை என்பது அழிவுள்ள ஒரு வாழ்க்கை, அழிவுள்ள சரீரத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆனால் அழிவில்லாத நித்திய வாழ்க்கைக்கு நாம் காத்திருக்கிறோம். இந்த பாடுகள் வந்தாலும் சரி, விரும்பாதது நடந்தாலும் சரி, பாரங்கள் சுமக்கிற சூழ்நிலையாய் தவித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஏக்கம் எல்லாம் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் போர்வை என்ன பண்ணிடக்கூடாது, களைந்து போட்டு விடக்கூடாது. அதுவே நான் நித்தியத்துக்கு செல்வதற்கான அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பணி என்பது பாடுகளை கடந்து பாரம் சுமக்கிற பணிதான். அதற்கு மத்தியிலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, களைந்து போடாதபடி இறுதி வரை விருப்பத்தோடு காத்திருப்போம் என்றால் மரணம் இல்லாத ஒரு வாழ்வு நமக்கு கொடுக்கப்படும். அதை பெறுவதற்கு நாம் போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இதை நான் எப்பொழுது எனக்கு சாத்தியமாகும் என்றால், தூங்குகின்ற நான் மரித்தோரோடு தூங்குவதற்கு நான் எப்பொழுதும் விருப்பப்பட மாட்டோம். ஃபிசிக்கலாக பார்க்கும் பொழுது மரித்த சடலத்தோடு யாருமே தூங்குவதற்கு விருப்பப்பட மாட்டோம், தூங்கவும் மாட்டோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல்லி அதைத்தான் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். மரித்தோருடைய நம்மளும் வாழ்வதற்கு விருப்பப்படுகிறோம் ஒழிய
அதை விட்டு விலகுவதற்கு இல்லை விட்டு எழும்புவதற்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆசைப்படுறதில்ல. அப்போ தான் நம்ம அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளும் பொழுது அது நமக்கு மரித்தோரிலிருந்து எழும்புவதற்கு உதவி செய்கிறது. அதை அப்படி எழும்பும் பொழுது பாரம் உண்டு, கஷ்டம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனை உண்டு. ஆனாலும் அந்த மரணத்தை விட்டு, மரித்தவர்களை விட்டு எழுந்திருக்கும் பொழுது, உலகத்தை விட்டு எழுந்து நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவர் நித்திய வாழ்வை தருகிறார் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய பரிசு பொருள். அதை சுதந்திரித்து கொள்ள மருத்துவரை விட்டு எழுந்திருப்போம், தூங்குகிற நாம் விழித்தெழுவோம். ஆண்டவர் தருகிற ஒளிமுக பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.